சுற்றுப்புறச் சூழல் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சுற்றுப்புறச் சூழல் வந்து ரொம்ப கடுமையாக அவங்க பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு அம்மாவுக்கு போட்டிருந்தாங்க, தலையில் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் போயிட்டாங்க. அந்த அம்மா நவ்யா நாயரா அவங்க வந்துட்டாங்க. அவங்க தலையில் வச்சதை மறந்துட்டாங்க. இறங்கின உடனே பிடிச்சி அதுக்கு ஃபைன் பண்ணிட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மலர்களில் என்ன கிருமிகள் என்ன பாக்டீரியா வந்திருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து சுற்றியும் கடல் இருக்கக்கூடிய நாடு. அங்கே வெளியிலேருந்து ஏதாவது வந்து பரவுச்சுன்னா அந்த நாட்டுக்கு கேடு. அவ்வளவு அவங்க வந்து அந்த சுற்றுப்புற சூழலையும் அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற பொழுது நீங்கள் போய் இப்போ நெய்வேத்தியம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை திதி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அங்கே நீர்நிலைகள்லாம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்ட நீர்நிலைகள். இங்கே போகிறோம், ஏதோ காவேரி ஆற்று கரையில் கொடுக்குறோம், என்னவோ போகிறோம், இது பண்ணிட்டு போகிறோம். அங்கே போய் நின்றுட்டு தண்ணியில் இறங்கிக்கிட்டு இவங்க எல்லாம் நான் உனக்கு திதி தர்றேன், பூவை போடுறது, அதை போடுறது, இதை போடுறதுன்னா அவன் என்னுடைய நதியை அசுத்தப்படுத்துகிறான். நினைப்பானா நினைக்க மாட்டான். மனிதனாக இருக்கணும் இல்லை.